தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். உலக அளவில் காற்று மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் தலைநகர் டெல்லி ஏற்கனவே இடம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு வெடிக்கப்பட்டதன் காரணமாக டெல்லியில் காற்று மாசின் அளவு மேலும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தலைநகர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் மாலை முதல் இரவு வரை சுமார் 2 முதல் 3 முதல் 4 மணி நேரங்களுக்கு இடைவிடாமல் பட்டாசு வெடிக்கப்பட்டது. இதன் காரணமாக காற்றின் மாசு மேலும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு டெல்லி மற்றும் தெற்கு டெல்லி பகுதிகளில் காற்று மாசின் அளவு அதிகமாக இருக்கிறது. அதே போல புது டெல்லியை பொறுத்த வரைக்குமே பல்வேறு பகுதிகளில் காற்று மாசின் காரணமாக ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்குவதில் சிரமப்பட்டனர். அதே நேரத்தில் அந்த பட்டாசு புகை காற்றில் கலந்திருப்பதன் காரணமாக சிலருக்கு மூச்சு அதாவது சுவாசிப்பதிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே டெல்லியை பொறுத்த வரைக்கும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசு ஆடிவன் உள்ளிட்ட திட்டங்களை அமல்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் காற்றினுடைய மாசு அளவு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன், புதுடெல்லி.